பாக்யராஜ் சாருக்கு வந்து அதை எழுத்த தவிர ஒரு ஒன்றுமே தெரியாது. இந்த சம்பாதிச்சதை சேர்த்து வைக்க கூட அவருக்கு தெரியாது. இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து 2-3 ஃப்ளாட்டை வாடகைக்கு விட்டுட்டு ஒரு ஃப்ளாட்டில் அவங்க இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தில் நடந்தது. ஒருவேளை அவங்க வாழ்க்கைக்குள்ளே வரல, பாக்யராஜ் சார் தனியாகவே இருந்திருந்தாருன்னா இது எதுவுமே அவருக்கு சொந்தமாக இருந்திருக்காது. இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல வச்சோம்ல, அந்த இடம் கூட அவருக்கு சொந்தமாக இருந்திருக்காது. அவ்வளோ இன்னோசென்ட்டாக அவர் இருந்திருப்பார். அவருக்கு தெரியாது இதை எப்படி பாதுகாக்கிறதும் தெரியாது. அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டவங்க அவங்க தான். பாரதி ராஜா அவருடைய மரணம் வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, மனதளவில் ரொம்ப பாதிச்சிருச்சா? ஏன்னா நிறைய இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி காரணம் சொல்கிறாங்க. நல்லா இருந்தார், திடீர்னு இப்படி ஒரு கார்டியாக் அரெஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் சில ஒரு நடிகர் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல, அவருக்கு ரொம்ப ஒரு செயின் ஸ்மோக்கராக இருந்தார், நடுவில் அவர் விட்டுட்டார். அப்போது ஆரம்ப காலத்தில் பிடிச்ச புகை கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகள் சொல்கிறாங்க. இல்லை, நம்ம அதெல்லாம் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். அதாவது அவர் பிடிச்ச புகை இது வந்து பகையாயிடுச்சுங்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். அது உண்மையோ பொய்யோ, சரி, அது அட்லீஸ்ட் இப்போ புகை பிடிக்கிறவங்களுக்காவது ஒரு காரணமாக இருக்கும். ரொம்ப செயின் ஸ்மோக்கராக இருந்தார், பயங்கர செயின் ஸ்மோக்கராக இருந்தார். அப்புறம் வர வர அவர் குறைச்சிட்டாரு. அது குறைக்கிறதுக்கு நிறைய காமெடி. அதாவது இவர் ஒரு சிகரெட்டை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, சுற்றி யாரோ சொல்லுவாங்க சூயிங்கம் போட்டால் நல்லது அப்படின்னா சூயிங்கம் வாங்கி வச்சுருவோம். அப்புறம் வெத்தலைப்பாக்கு போட்டால் நல்லது, வெத்தலைப்பாக்கு வாங்கி வச்சுருவோம். இது அது இதுன்னு பார்த்தா ஜலதரங்கம் வாசிக்கிற மாதிரி ஒரு 10 ஐட்டம் இருக்கும். இது நம்மளோட டைம்லாம் அந்த மாதிரி தான். அவர் ஒரு சிகரெட்டை பிடிக்கிறதுக்கு பதிலாக இதை எடுத்து போட்டு வெத்தலைப்பாக்கு போட்டு அப்புறமேல வாயை குப்பிடிச்சிட்டு வந்துட்டு சூயிங்கத்தை எடுத்து போட்டு இதை பண்ணிவிட்டு கடைசியில் போய் சிகரெட் எடுத்து போய் அடிச்சுட்டு வந்துடுவார். நான் சொன்னேன், இதுக்கு பதிலாக நீங்கள் அதிலே ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாமா சார், இன்னும் ஏகப்பட்ட கெட்ட பழக்கத்தை வர கற்றுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தது. எப்படி தான் விட்டார் கடைசியில் அது? அப்புறம் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் அவருக்கு. பட் உள்ளே என்ன நினைக்கிறேன், அவங்க பிரவீணா மேம் இறந்தப்போ அவர் அழவே இல்லை. எங்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, எல்லாரும் பெரியவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, உடஞ்சி அழுதுட்டா பரவாயில்ல, இவர் ஏன் இப்படி இருக்காரு, அடைச்சிடக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து அந்த மயானத்துக்கு வந்து நின்னதுக்கப்புறம் தான் அவரை பார்த்தவொன்னே உடஞ்சி அழுதார். நான் எப்படி கீர்த்தனா பார்த்தா உடஞ்சனோ அந்த மாதிரி அவர் வந்து எம்ஜிஆரை வந்து நின்னோடனே பார்த்துட்டு உடஞ்சார். அது வரைக்கும் அவர் அழவே இல்லை. அந்த மாதிரி மேபி மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்கிறவர். அவர் கடைசியாக டிஸ்கஸ் பண்ண ஒரு கதையோட பேர் மயான கொள்ளை. அவங்க அசிஸ்டன்ட் சொன்னாங்க, மயான கொள்ளை, அதான் அந்த படத்தோட பேர். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா? கடைசியாக நம்ம குருநாதர் பெருசாக கடைசி ஒரு 10 வருஷத்தில் படம் அவர் இயக்கலையே, என்ன ஒரு காரணம்? ஒரு இயக்கி இருக்கலாம். ஏன்னா அவர் நிறைய நேரங்களில் சொல்லும்போது ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க, இப்பயும் ஒர்க் போயிட்டுருக்குன்னுவாங்க. அவர் படம் எடுக்கலேன்ற ஒரு வருத்தம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக உங்களுக்கு இருக்கா? இல்லைங்க, சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னா, மரணத்துக்கு எல்லாருமே வருவாங்க, துக்கத்துக்கு எல்லாருமே வருவாங்க, தோள் கொடுக்க யாருமே வரமாட்டாங்க. இவர் பெரிய ஜாம்பவான், இவர் திரைக்கதை மன்னர் அதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர, இங்கே இவருடைய ப்ரீவியஸ் படம் ஓடிச்சா இல்லையா, என்னையே எடுத்துங்க, நான் நிறைய ஹிட்டு கொடுத்துருப்பேன், நிறைய நல்ல முயற்சிகள் பண்ணியிருப்பேன், ஒரு பையன் வரமாட்டான் நம்மளை வச்சு படம் எடுக்கிறதுக்கு. அது மறுபடியும் நானே ட்ரை பண்ணணும். நான் ட்ரை பண்ணி மறுபடியும் ஒரு சக்ஸஸ் நான் கொடுத்தேன்னா மறுபடியும் நான் எனக்கு 4 நல்ல படங்கள் வரலாம். நான் ஒரு பையன் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறது, அது வந்து பாக்யராஜ் சாருக்காக சொல்கிறது. யாருமே முன் வர மாட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கைதி இண்டியா டைமில் 4 லைன் தான் கதை சொன்னார். 4 லைனு உடனே கதை ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும், அவர் ஹைதராபாத்துக்கு பல தடவை போயிட்டு வந்தார் கதை சொல்கிறதுக்கு.